மதிப்பு குறைந்த உலோகங்களை தங்கமாக மாற்ற முயன்ற நபர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ரசவாதிகள் என்பவர்கள் சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றும் ரசவாதம், ஆல்கெமி என்ற கலையை மேற்கொண்டவர்கள். இவர்கள் நவீன வேதியியலின் முன்னோடிகளாக கருதப்படுகிறார்கள். எந்த செல் உறுப்பு செல் பிரிதலுக்கு உதவுகிறது? சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டும் காணப்படுபவை மற்றும் இவை செல் பிரிதலின் போது கதிர் இழைகளை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாக்க உதவுகின்றன. இவை குரோமோசோம்கள் பிரிந்து துருவங்களுக்கு செல்வதை உறுதி செய்கின்றன. ஒரு தேர்வுக்கு முன்பு ஒருவருக்கு அதிகமாக வியர்ப்பதற்கும் இதய துடிப்பு அதிகரிப்பதற்கும் என்ன நிலை காரணமாக இருக்கலாம்? தேர்வு போன்ற மன அழுத்தமான சூழ்நிலைகளில் அட்ரீனல் சுரப்பி அட்ரினலின் ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ஹார்மோன் இதய துடிப்பை அதிகரிப்பதோடு உடலை தயார் நிலையில் வைக்க வியர்வை சுரப்பிகளையும் தூண்டுகிறது. நியூரான்கள் வழியாக தகவல் முதன்மையாக எவ்வாறு கடத்தப்படுகிறது? நியூரான்கள் தகவல்களை மின் வேதியியல் மாற்றங்கள் மூலம் மின் தூண்டல்களாக எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கடத்துகின்றன. இந்த மின் தூண்டல்கள் நரம்பு இழைகள் வழியாக மிக வேகமான தகவல் தொடர்புக்கு உதவுகின்றன. கேமேட் உருவாக்கத்தின் போது ஒரு அல்லீல் சோடியின் காரணிகளைப் பற்றி பிரிதல் விதி என்ன கூறுகிறது? மெண்டலின் பிரிதல் விதியின்படி கேமேட் உருவாக்கத்தின் போது ஒரு பண்பிற்கான இரு காரணிகளும் பிரிந்து தனித்தனி கேமேட்டுகளுக்கு செல்கின்றன. இதனால் ஒவ்வொரு கேமேட்டும் ஒரு பண்பிற்கான ஒரே ஒரு காரணியை மட்டுமே கொண்டிருக்கும். தலைமுடிக்கும் சீப்புக்கும் இடையில் எலக்ட்ரான்களை மாற்றுவதற்கு உராய்வு எவ்வாறு பங்களிக்கிறது? உராய்வு மூலம் ஒரு பொருளில் உள்ள எலக்ட்ரான்கள் மற்றொரு பொருளுக்கு மாற்றப்படுவதால் நிலைமின் தூண்டல் ஏற்படுகிறது. சீப்பு மற்றும் தலைமுடிக்கு இடையே ஏற்படும் உராய்வு எலக்ட்ரான் பரிமாற்றத்தை எளிதாக்கி மின்னூட்டத்தை உருவாக்குகிறது. ஒரு தனிமவரிசை அட்டவணையின் தொடரின் நீளத்தை அதன் எந்த பண்பு குறிக்கிறது? தனிமவரிசை அட்டவணையில் ஒரு தொடரில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கையே அந்த தொடரின் நீளத்தை தீர்மானிக்கிறது. உதாரணமாக, முதல் தொடரில் 2 தனிமங்களும் இரண்டாவது தொடரில் 8 தனிமங்களும் உள்ளன. வழவழப்பான யார் மற்றும் சொரசொரப்பான யார் ஆகியவற்றுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடு என்ன? சொரசொரப்பான மேற்பரப்பில் ரைபோசோம்கள் ஒட்டியிருப்பதால் அது சொரசொரப்பாகத் தோன்றி புரதச் சேர்க்கைக்கு உதவுகிறது. வழவழப்பான ரைபோசோம்கள் இல்லாததால் அது கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டு தயாரிப்பில் ஈடுபடுகிறது. ஒரு இனத்தின் மக்கள் தொகை ஒரு தசாப்தத்தில் 80%க்கும் அதிகமாக குறைந்தால் அதன் நிலை என்ன? ஒரு இனத்தின் எண்ணிக்கை குறுகிய காலத்தில் 80%க்கும் அதிகமாக குறைந்தால் அது IUCN விதிகளின்படி அழிந்து வரும் நிலையில் உள்ள இனமாக வகைப்படுத்தப்படுகிறது. இது அந்த இனத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகள் தேவை என்பதை உணர்த்துகிறது. ஒரு கடத்தியின் மின்தடை 1 ஓம் எனக் கூறப்படும் போது அதன் மின்தடை எண் எதை குறிக்கிறது? ஓம் விதியின்படி VIR மின்தடை என்பது மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதமாகும். எனவே 1 ஓம் என்பது 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் பாயும் 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை குறிக்கிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.